Hello aspirants, welcome back to Simply Current Affairs. This is Mohanapriya. As a part of the ongoing hitlist series, I will be discussing geography related concepts. So without any delay, let us start the topic of discussion for today. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ உங்கள் முன்னாடி ரெண்டு இமேஜஸ் பார்க்குறீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜ் அண்ட் இது செகண்ட் இமேஜ். ஸோ இந்த ரெண்டு இமேஜ்லையுமே ஒரு காமனான ஃபேக்டர் என்ன இருக்குன்னா, ஒரு சின்ன ஸ்ட்ரிப் ஆஃப் வாட்டர் பாடி இருக்குது. அண்ட் இந்த வாட்டர் பாடி இது என்ன பண்ணுதுன்னா, ஒரு ரெண்டு பெரிய வாட்டர் பாடியை கனெக்ட் பண்ணுது. இந்த இமேஜ்லையும் இமேஜ் 2லையும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தின் ஸ்ட்ரிப் ஆஃப் வாட்டர் பாடி இருக்குது. அண்ட் இந்த வாட்டர் பாடி ஒரு ரெண்டு பெரிய வாட்டர் பாடியை கனெக்ட் பண்ணுது. பட் இந்த ஃபர்ஸ்ட் இமேஜில் இருக்கு இல்லையா, இந்த தின் ஸ்ட்ரிப் ஆஃப் வாட்டர் பாடியை நம்ம ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஜிப்ரால்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே இந்த செகண்ட் இமேஜில் இருக்கிற வாட்டர் பாடியை நம்ம சுயஸ் கெனால்னு சொல்கிறோம். இப்போ என்னோட கொஸ்டின் என்னென்னா, ரெண்டுமே ஒரு தின் ஸ்ட்ரிப் ஆஃப் வாட்டர் பாடி அண்ட் இந்த தின் ஸ்ட்ரிப் ஆஃப் வாட்டர் பாடி பெரிய வாட்டர் பாடிஸை கனெக்ட் பண்ணுது. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இமேஜில் இருக்கிறது மட்டும் ஸ்ட்ரெயிட்னு சொல்கிறோம், செகண்ட் இமேஜில் இருக்கிறது கெனால்னு சொல்கிறோம். ஏன் இப்படி சொல்கிறோன்றதை என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? Now let us try to find out the answers. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, we are going to understand the difference between straight and canal. வாங்க பார்க்கலாம். Straight அப்படின்றது என்னன்னா, it is a thin strip of water body. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய வாட்டர் பாடி இருக்குது. ரெண்டு பெரிய வாட்டர் பாடியை ஒரு நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் வாட்டர் பாடி கனெக்ட் பண்ணுது இல்லையா? ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் வாட்டர் பாடியை தான் நம்ம ஸ்ட்ரெயிட்னு சொல்கிறோம். இட்ஸ் a narrow body of water which connects two large water bodies. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஸ்ட்ரெயிட் அப்படின்றது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட், ஸ்ட்ரெயிட் கேன் பி ஃபார்ம்ட் பை டூ வேஸ். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, டெக்டானிக் ஆக்டிவிட்டி. இந்த டெக்டானிக் ஆக்டிவிட்டின்றது என்ன? இட் ரிசல்ட்ஸ் இன் தி மூமெண்ட்ஸ் ஆஃப் பிளேட்ஸ். அண்ட் இந்த மூமெண்ட் ஆஃப் பிளேட் நடக்கும்போது என்ன நடக்கலாம்? இட் கேன் ரிசல்ட் இன் ட்ரிஃப்டிங் ஆஃப் கான்டினென்ட்ஸ். இது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அஸ்யூம் ஒரு ரெண்டு லார்ஜ் லேண்ட் மாசஸ் இப்படி அட்டாச் ஆகி இருக்கு. ஓகே, இப்போ இந்த ரெண்டு லேண்ட் மாஸ்க்கு கீழே இருக்கிற பிளேட்ஸ் ஆப்போசிட் டிரெக்ஷனில் மூவ் ஆகும்போது என்ன நடக்கும்? இது ரெண்டும் மூவ் ஆகும் இல்லையா? இட் வில் ட்ரிஃப்ட் அப்பார்ட், ரைட்? ஸோ அப்படி ட்ரிஃப்ட் ஆகும்போது இந்த ரெண்டு சைடில் இருக்கிற வாட்டர் பாடி என்ன பண்ணும்? அந்த தின் ஸ்ட்ரிப் ஆஃப் கேப் கிடைக்கிற இடத்துல இந்த வாட்டர் உள்ள வர ஆரம்பிக்கும். அப்படி ஃபார்ம் ஆகிற இந்த வாட்டர் பாடி இஸ் வாட் வி கால் as straight. ஸோ ஃபர்ஸ்ட் வே இன் விச் straight can be formed is because of movement of plates. பிளேட்ஸ் மூவ் ஆகும்போது ரெண்டு லேண்ட் மாஸ் ட்ரிஃப்ட் ஆகும். அப்படி ட்ரிஃப்ட் ஆகும்போது அதை சுற்றி வாட்டர் பாடிஸ் இருந்துச்சுன்னா அந்த இருக்கிற வாட்டர் இந்த ரெண்டு வாட்டர் பாடியை கனெக்ட் ஆகிற மாதிரி வாட்டர் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வே. செகண்ட் வே என்ன அப்படின்னா, டைடல் ஆர் வேவ் ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ அதே மாதிரி ஒரு ரெண்டு லார்ஜ் லேண்ட் மாஸ் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு லார்ஜ் லேண்ட் மாசஸ்ல டெக்டானிக் ஆக்டிவிட்டிக்கு பதிலாக, ஸோ அஸ்யூம் இங்கே கான்ஸ்டன்ட் டைடல் ஆக்ஷனும் வேவ் ஆக்ஷனும் பல வருஷமாக நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இங்கே இருக்கிற லேண்ட் மாஸை கொஞ்சம் கொஞ்சமாக இட் இஸ் கெட்டிங் இரோடட். ஸோ இந்த டைட்னாலையும் வேவ்னாலையும் இங்கே இருக்கிற லேண்ட் மாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இரோட் ஆகிறதுனால இங்கே ஒரு கேப் கிரியேட் ஆகுது. அப்போ என்ன நடக்கும்? இங்கே நடந்த மாதிரி இந்த வாட்டர் வில் ஸ்டார்ட் ஓவர்ஃப்ளோயிங் இல்லையா? ஸோ இந்த இடத்துல இந்த வாட்டர் ஓவர்ஃப்ளோ ஆகும்போது இந்த இடத்துல நேச்சுரலாக ஸ்ட்ரெயிட் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்ஸ் அப்படின்றது நம்ம பார்த்த மாதிரி ஒரு நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் வாட்டர் பாடி. அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் நேச்சுரலி ஃபார்ம்ட் either because of tectonic activity or because of tidal and wave action. Okay, so இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது, அப்போ what is a canal? ஸ்ட்ரெயிட்டுக்கும் கெனாலுக்கும் என்ன வித்தியாசம்? கெனால் அப்படின்றது இட் இஸ் a human made structure. அதே ரெண்டு லேண்ட் மாஸ் இப்படி கனெக்டடா இருக்கு. இது டெக்டானிக் ஆக்டிவிட்டியும் நடக்காம, இதுல ஒரு டைடல் ஆக்ஷனோ வேவ் ஆக்ஷனும் நடக்காம, இஃப்
human made structure is going to be created. அதாவது ஆர்டிஃபிஷியலா இங்கே ஒரு பாத்வே கிரியேட் பண்றாங்க அப்படின்னா that is what we call as canal. So purpose of canal என்ன? ஸோ இங்க 2 லேண்ட்மார்க்ஸ் இருக்கு. ஓகே, இங்க வந்து ஒரு ஷிப் இந்த ரீஜனை கிராஸ் பண்ணணும்னா இவ்வளோ தூரம் சுற்றி போக வேண்டியிருக்கு. என்ன நடக்கும்? டைம் ஜாஸ்தி ஆகும், இதுக்கு காஸ்ட் ஜாஸ்தி ஆகும். இப்போ அதுக்கு பதிலாக ஹியூமன்ஸ் டிசைட் பண்ணுறாங்க, நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன வாட்டர் பாடி கிரியேட் பண்ணிடலாம். அப்படின்ற போது நீங்கள் ஒரு வாட்டர் பாடி கிரியேட் பண்ணாங்கன்னா அப்போ இந்த ஷிப்னால இப்போ ஈஸியாக இது வழியாக போக முடியும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் கம்மியாகுது, எவ்வளோ டைம் சேவ் ஆகும், எவ்வளோ மணி கம்மியாகும். ஸோ இதை மாதிரி ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட சேனல்ஸை தான் நம்ம வந்து canal அப்படின்னு சொல்றோம். So canal is a human made structure. Now let us look at some examples of straits across the world. Park Strait அப்படின்றது it's a very important strait. இது எங்க இருக்குன்னா இந்தியாக்கும் ஸ்ரீலங்காக்கும் நடுவுல இருக்கிற ஒரு சின்ன strip of water body which connects the Bay of Bengal region with the Indian Ocean region. அதே மாதிரி இங்க Strait of Malacca அப்படின்ற ஒரு narrow strip of water body இருக்கு. இது எதை கனெக்ட் பண்ணுதுன்னா it is connecting the Andaman Sea with the South China Sea. இது போக there are very very important straits in news. அது எல்லாத்தையுமே நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல டீடைல்டா இண்டிவிஜுவலா பார்ப்போம். ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் we'll discuss about few important canals. நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இமேஜ்ல Suez Canal பத்தி பார்த்தோம் இல்லையா? So Suez Canal it connects the Mediterranean Sea with Red Sea. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேமஸான கெனால் நீங்க கேள்விப்பட்டிருக்கிறது Panama Canal. எது ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணும்? Pacific Ocean and Caribbean Sea, which is a part of Atlantic Ocean. And அது போக few other important canals. இங்க வந்து ஜெர்மனில there is a canal called Kiel Canal which connects the North Sea with Baltic Sea. And இங்க USல there is a canal called Erie Canal which connects Hudson River with the Great Lakes. North Americaல Great Lakes இருக்கு இல்லையா? ஸோ அங்கே இருக்கிற லேக்ஸை எஸ்பெஷலி ஈரி லேக்கை கனெக்ட் பண்ணுறது தான் இந்த ஈரி கெனால். ஸோ இங்கே இருக்கிற நம்ம பார்த்த சுவேஸ் கெனால், பனாமா கெனால், இந்த கீல் கெனால், இது எல்லாமே தேர் ஆர்டிஃபிஷியல் மேன்மேட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இன்னைக்கு கெனால்ஸுக்கும் ஸ்ட்ரெயிட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்த்தோம். We will meet in another interesting video soon. Thank you.